இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட முடியும். தயவு செஞ்சு எடுங்க, காத்து கொண்டிருக்கின்றேன். ஊழலினுடைய தலைவனாக, ஊழலினுடைய தளபதியாக திகழக்கூடிய அந்த இபி மந்திரி மறுபடியும் மிகப்பெரிய மின்வெட்டை தமிழகம் சந்திக்க ஆரம்பிக்கும். பிஜிஆர் எனர்ஜியில் சம்பளத்துக்கு இருக்கிற ஒரு நபர் போல தான் நம்முடைய அமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், இபி மினிஸ்டர். இரண்டாவது, எதற்காக நம்ம கோபாலபுரம் குடும்பம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய மந்திரிக்கு கோபம் வருகிறது என்று தெரியவில்லை. அதாவது ஊழல் எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்று தமிழகத்திற்கே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இபி மந்திரி, தொட்டது அனைத்திலும் கூட ஒரு ஊழல் அரசனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மந்திரி, இது நான் சொல்லல, அவர் அங்கம் வகிக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மந்திரிக்கு கொடுத்த சர்டிபிகேட். நீங்க மட்டும் ஆட்சியில் இல்லை, நாங்களும் ஆட்சியில் இருக்கின்றோம் என்பதையும் இந்த அமைச்சருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அதையும் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கேன். நம்முடைய மதுரையில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்த சகோதரர்களே, நேற்று நம்முடைய கமலாலயத்திலே சென்னையிலே குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 10 மாதங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி அது ஒரு கார்ப்பரேட் ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக அவர்கள் சமீபத்திலே கொடுத்த 4472 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் பிஜிஆர் என்கின்ற ஒரு நிறுவனத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த நிறுவனம் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. இதற்கு முன்னாடி சிஏஜி ஆடிட்டில் ஃப்ளாக் ஆன ஒரு கம்பெனி, எந்த வேலையும் கூட முழுமையாக செய்யாத ஒரு கம்பெனி. இதற்கு முன்பு திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் 2006 11 வரை எப்படி இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அந்த கம்பெனிக்கு வேலையை கொடுத்து அப்பொழுதும் செய்யாத ஒரு கம்பெனி என்று சொல்லியிருந்தோம். அதற்கு நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், அதற்கு சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். இதான் அப்படி பொய்யை மொத்தமாக கொண்டு வந்து அதை பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் நல்ல ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தோம் என்று சொல்லியதை நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். மறுபடியும் அதற்கு நாம் சில விஷயங்களை இங்கே சொல்ல வேண்டும் என்றால், எங்களுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் 2 வருட காலம் டிலே ஆயிருக்கு, அதனால தான் இந்த கான்ட்ராக்ட் டிலே ஆனதுக்கு காரணம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய மத்திய அரசு அவர்கள் கொடுத்த நம்முடைய என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை பார்க்கும் பொழுது இந்த 800 ப்ராஜெக்ட்டுக்கு முதல் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தது 3/6/2009 5 ஆண்டுகள் கொடுத்திருந்தார்கள். அது எக்ஸ்டென்ஷன் ஆகி 2/6/2019 வரை இந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் நிலுவையில் இருந்தது. அதன் பின்பு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் முடிந்து போன பின்பு மாநில அரசு 2 மாதம் கழித்து 16/8/2019 என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அப்ளை பண்ணி 11/12/2019 என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் 800க்கு வந்துருச்சு. ஸோ இவர்கள் சொன்ன டிலே எதுவுமே கிடையாது. என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் முடிந்து மாநில அரசு அப்ளை பண்ணி 2 ஆண்டுகளில் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இந்த 800 பவர் ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் மிக விசேஷமாக 11/12/2019 இவர்களுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டது. அடுத்த நாளே, அதாவது 12/12/2019 அடுத்த நாளே பிஜிஆர் எனர்ஜிக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 10% பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலுவை இருந்த காரணம் இவர்கள் அது எதுவுமே கொடுக்கல. நம்முடைய டான்ஜெட்கோ 23/4/2021 அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் நேற்று நம்ம ப்ரெஸ் மீட்டில் விலாவரியாக பேசியிருந்தோம். இப்போ இந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அரசு சார்பாக மத்திய அரசு தான் 3% குறைக்க சொல்லிச்சு, அதனால தான் நாங்கள் 3% குறைச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு 3% குறைக்க சொன்னது கொரோனா காலகட்டத்தில் 2020 டிசம்பர் 31 வரை தான் இது அப்ளிகபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக மத்திய அரசு கொடுத்த இந்த அஃபீஷியல் மெமரண்டமே பார்த்தீங்கன்னா 12/11/2020 அது அப்ளிகபிலிட்டியே டிசம்பர் 31 வரை தான். அதுக்கு மட்டும்தான் 3% குறைக்கணும். ஆனால் இந்த கம்பெனி மத்திய அரசு 12/11/2020 இந்த பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டியை குறைக்க சொல்லி வந்த ஆர்டர் கூட 5 மாத காலம் பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டியை கொடுக்காம 23/4/2021 வரை பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி கொடுக்காம டான்ஜெட்கோ அவர்களுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருக்கு. நேற்று சொல்கிற அமைச்சருடைய கருத்து உண்மையான அமைச்சர் பார்த்தீங்கன்னா, அமைச்சராக பேசாமல் பிஜிஆர் எனர்ஜியினுடைய பிரதிநிதியாக, பிஜிஆர் எனர்ஜியினுடைய வேலையாளாக,
பிஜிஆர் எனர்ஜியில் சம்பளத்துக்கு இருக்கிற ஒரு நபர் போல தான் நம்முடைய அமைச்சர் பேசி கொண்டிருக்கின்றார்கள், இபி மினிஸ்டர். அவர் அதே லாஜிக்கில் சொல்லணும் அப்படின்னா, மத்திய அரசு ஆணை வந்த பின்பு கூட எதற்காக 5 மாத காலம் பிஜிஆர் எனர்ஜி நீங்கள் சொல்கிற அதே 3% பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி கொடுக்காம ஏன் இருந்தார்கள்? எதற்காக நீங்கள் ஆட்சியில் அமர்ந்த பின்பு 23/4/2021 கோர்ட்டுக்கு போகிறாங்க, நீங்கள் ஆட்சியில் அமர்ந்த பின்பு கோர்ட்டில் போய் அவங்க வந்து பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணுறாங்க. 7/2/2022 பெட்டிஷன் வித்ட்ரா பண்ணுறாங்க. நீங்கள் மார்ச் 9 கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட இந்த சூழ்நிலை, இந்த சம்பவம், இந்த நேரம் அனைத்தும் பார்க்கும் பொழுதே திட்டம் போட்டு இதை இழுத்தடித்து இன்னொரு கம்பெனிக்கு இந்த கான்ட்ராக்ட் போகக்கூடாது என்பதற்காக நீங்கள் பிஜிஆரை ஃபேவர் பண்ணியிருக்கீங்க. அதிலும் மிக முக்கியமாக இந்த 9/3/2022 நீங்கள் பிஜிஆருக்கு இந்த திரும்ப டெண்டரை கொடுத்தீங்கன்னா, பிஜிஆர் கம்பெனியில் நீங்கள் சொல்கிற 3% கட்டுறது கூட பணம் கிடையாது. தொடர்ந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, தொடர்ச்சியாக லாஸை மட்டுமே பார்த்த கம்பெனி, பேங்க் அக்கௌண்ட்டில் வெறும் 33 கோடி, அதாவது 31/3/2021 குவார்ட்டர் முடியும் பொழுது வெறும் 33 கோடி ரூபாய் பேங்க்கில் வந்து பணம் வச்சிருந்த ஒரு கம்பெனிக்கு இன்று 4472 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. இது பிஜிஆர் எனர்ஜியை சொல்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனது போது செபிக்கு இந்த ஒரு கான்ட்ராக்ட் தான் பிஜிஆர் எனர்ஜியினுடைய பாதி ரெவென்யூன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிஜிஆர் கம்பெனியினுடைய பாதி இன்கம்மே தமிழ்நாடு கவர்மெண்ட் 800 கொடுக்குற ஒரு பவர் ப்ராஜெக்ட் இன்கம் பொழுது அந்த கம்பெனி எப்படி ஒரு நிலையான உறுதியான கம்பெனி என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? வேறு கம்பெனி தமிழ்நாட்டில் இல்லையா? 2011 மேட்டூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் 1, 2 சரியாக செய்ய முடியாத ஒரு கம்பெனி, அதிலே 72 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்திய கம்பெனி. 2016 சிஏஜி ஆடிட்டில் ஃப்ளாக் ஆன ஒரு கம்பெனி. இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி 113 கோடி ரூபாய் கேஷ் ரெசிப்ட் ஜென்ரேட் பண்ண கம்பெனி, ஃபேக் பில்லை வச்சுன்னு சொன்ன ஒரு கம்பெனிக்கு எதற்காக போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் வந்து இந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறது என்னதான் நீங்கள் தெளிவுபடுத்தினாலும் மக்களுக்கு தெரியும். ஒரு குடும்பம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற காரணக்கோசரம் இந்த பிஜிஆர் எனர்ஜியை வந்து நீங்கள் ஃபேவர் பண்ணியிருக்கீங்க. இரண்டாவது, எதற்காக நம்ம கோபாலபுரம் குடும்பம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய மந்திரிக்கு கோபம் வருகிறது என்று தெரியவில்லை. கோபாலபுரத்தில் இருக்கிற குடும்பம்னு அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு நமக்கு தெரியல. அவர் எதற்காக வந்து இன்னொரு குடும்பத்திற்காக வந்து அவர் பேச வேண்டும் என்று தெரியவில்லை. அதனால் இந்த இபி மினிஸ்டர் அவர் நேற்று பேசும்பொழுது நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் கேட்டார்கள், இந்த மாதிரி வந்து தரம் குறைவாக பேசியிருக்கின்றார். அது தரம் குறைவாக ஒரு மந்திரி பேசும்பொழுது நாமும் அதே பதிலே அதே பாணியிலே தரம் குறைவாக பேசும் பொழுது நமக்கும் அந்த மந்திரிக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அதாவது ஊழல் எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்று தமிழகத்திற்கே பாடம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய இபி மந்திரி, தொட்டது அனைத்திலும் கூட ஒரு ஊழல் அரசனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மந்திரி, நான் சொல்லலை, அவர் அங்கம் வகிக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மந்திரிக்கு கொடுத்த சர்டிஃபிகேட். அதே இதில் ஊழலுடைய தலைவனாக, ஊழலுடைய தளபதியாக திகழக்கூடிய அந்த இபி மந்திரி இன்னைக்கு தான் வந்து நல்ல மனிதனாக நல்ல ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததாக தனக்குத்தானே சர்டிஃபிகேட் கொடுத்து கொள்வது மிகவும் நகைச்சுவையாகவும் நகைப்பாகவும் இருக்கிறது. தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும், லாஸ் மேக்கிங் கம்பெனி, பணமே இல்லாத கம்பெனி, ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டியே இல்லாத ஒரு கம்பெனிக்கு 4472 கோடி ரூபாய்க்கு கோர்ட்டுக்கு போய் பெட்டிஷனை வித்ட்ரா பண்ண வச்சு டைமை இழுத்து அதை ஜவ்வு மாதிரி நீங்கள் பண்ணி உங்களுடைய ஓன் லாயர்ஸ் ஹைகோர்ட்டுக்கு அனுப்பி அதையெல்லாம் செட் பண்ணி அப்படி அந்த கம்பெனியை ஃபேவர் செய்ய வேண்டும் என்கின்ற என்ன ஒரு காரணம் இருக்கிறது? இந்தியாவில் நல்ல எக்ஸிக்யூட் பண்ணுற கம்பெனி யாருமே கிடையாதா? இதைவிட திறமையாக செயலாற்றக்கூடிய கம்பெனி இல்லையா? பெல் இல்லையா? ஏன்னா இதே 800 ப்ராஜெக்ட் முதலாக பெல் கம்பெனிக்கு வந்த பொழுது நமக்கு தெரியும். அப்போ பெல் கம்பெனி கோட் பண்ணது 4500 கோடி ரூபாய், பிஜிஆர் எனர்ஜி கோட் பண்ணது 4442 கோடி ரூபாய். அதாவது பெல் கம்பெனிக்கும் பிஜிஆருக்கும் மொத்த கேப்பே வந்து 58 கோடி ரூபாய் தான். ஆனால் பெல் கம்பெனியோட கெப்பாசிட்டி என்ன, பிஜிஆர் எனர்ஜியோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாமல் கூட இந்த மாதிரி ஒரு அரசு வந்து ஒரு நிறுவனத்திற்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த அரசை கார்ப்பரேட் அரசு என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இது ஊழலுடைய துவக்கம்தான். இதே போல் தமிழகத்திலே அனைத்து துறைகளிலும் கூட ஒரு குடும்பம் தன்னுடைய கையை காட்ட ஆரம்பித்து விட்டது. அது ரியல் எஸ்டேட்டிலிருந்து எனர்ஜி கம்பெனியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட சென்று கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற காலம்தான் சாட்சி சொல்லும். இதற்கு முன்பு இதே போல் அவர்கள் அதிரடியாக செய்துதான் 2006 to 2011 தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் மின்வெட்டு மாநிலமாக மாறியது.
வேலை செய்ய தெரியாதவங்களுக்கு அதிக காசுக்கு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு, கான்ட்ராக்ட் எடுத்த பின்பு கூட அந்த வேலையை முடிக்க முடியாமல் இதே பிஜிஆர் எனர்ஜி மேட்டூரில் பிளான்ட் லோடு ஃபேக்ட்ரி 70% கீழே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதுமே தெர்மல் பவர் ஸ்டேஷன் 80%க்கு மேலே PLF இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் 2006லிருந்து 2011 வரை வந்த மிக கடுமையான மின்வெட்டு. இப்போது இவர்கள் இதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் தமிழகத்தில் இந்த சம்மர்லேருந்து வருகின்ற ஏப்ரல் மேலிருந்து மறுபடியும் மிகப்பெரிய மின்வெட்டை தமிழகம் சந்திக்க ஆரம்பிக்கும். அதற்கான அச்சாரத்தை இவர்கள் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். நாம் நேற்று சொல்லியது போல அவங்க என்னதான் விளக்கம் கொடுத்தாலும், என்னதான் அவங்க புதுசாக பேப்பர் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாலும் கூட அவர்களுக்கு தெளிவாக தெரியும் 3% குறைங்கன்னு சொல்லி கூட 5 மாத காலம் செய்ய முடியாத ஒரு கம்பெனி 21/11/2020 குறைங்கன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருந்தால் எதற்காக ஏப்ரல் மாதம் வரை 5 மாத காலம் அந்த 3% கூட கட்ட முடியாத அளவுக்கு பணம் இல்லாத ஒரு கம்பெனிக்கு இன்னைக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிற தெளிவு மக்களுக்கு தேவை. அதை பத்திரிகை நண்பர்கள் வரப்போகின்ற நேரத்தில் கூட நீங்கள் சந்திப்பில் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இவர் ஒரு பிஜிஆர் கம்பெனியினுடைய ஒரு ஊழியனாக பேசுவதை விட தமிழக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக பேசினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த பிஜிஆர் எனர்ஜி இந்த கம்பெனிக்கு முதல்ல இந்த டெண்டர் போனது லேண்ட்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி. லேண்ட்கோ அப்படிங்கிற கம்பெனிக்கு இந்த எண்ணூர் பவர் ப்ராஜெக்டுடைய டெண்டர் போகுது. அதில் பார்த்தீங்கன்னா லேண்ட்கோ அப்படிங்கிற கம்பெனியும் திவால் ஆயிடுது. 5421 கோடி ரூபாய்க்கு 2014 அதிமுக ஆட்சியில் லேண்ட்கோங்கிற கம்பெனி எடுத்து அந்த லேண்ட்கோங்கிற கம்பெனி திவால் ஆகி 2018 ஏப்ரல் 9 கான்ட்ராக்ட் டெர்மினேட் ஆகுது. அதன் பின்னாடி ரீபிட் கூப்பிட்றாங்க. ரீபிட்டுக்கு பிஜிஆர் பெல் இரண்டும் கூட வருது. அதில் பெல்லு நான் சொன்னது போல் 4500 கோடி ரூபாய் கோட் பண்ணுறாங்க. பிஜிஆர் 4442 கோடி ரூபாய் கோட் பண்ணுறாங்க. 58 கோடி ரூபாய் குறைவு. அதற்காக பிஜிஆருக்கு போகுது. இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, எதற்காக 2018 பிஜிஆர் எனர்ஜி அது கிடைச்சது கான்ட்ராக்ட்? அது ஒரு கேள்வி தான், நியாயமான கேள்வி தான். அதை நம்ம மறைக்கக்கூடாது, அதையும் கேட்கணும். அதன் பின்பு பிஜிஆர் எனர்ஜினால முடியாதுன்னு டான்ஜெட்கோ கண்டுபிடிச்ச பின்பு அது வேண்டாம் என்று நிராகரித்த பிறகு மறுபடியும் திமுக அரசு எதற்காக இத்தனை கோல்மாலை செஞ்சு பிஜிஆர் கொடுக்கும்? ஸோ பத்திரிகை நண்பர் கேட்பதும் சரியான கேள்வி தான். எதற்காக 2018 முதலாக கான்ட்ராக்ட் திவாலான லேங்கோவை தூக்கி மறுபடியும் திவாலாக போகிற பிஜிஆர் கொடுக்குறீங்க? அது முதல் கேள்வி, உண்மை. அதன் பின்பு டான்ஜெட்கோ அந்த கம்பெனி சரியில்லைன்னு கண்டுபிடிச்சு நிராகரித்த பின்பு எதற்காக திமுக வந்த பின்பு நீங்களும் பேக் டோரில் மறுபடியும் இந்த கம்பெனியை மறுபடியும் கொண்டு மறுபடியும் இந்த கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க அப்படி? ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் தொடர்ச்சியாக ஒரு 6 மாதத்திற்கு முன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட இதே பிஜிஆரை பற்றி பேசியிருந்தேன். ஏன்னா அப்போவே இதற்கான வேலையை ஆரம்பித்து அந்த கம்பெனியினுடைய ஈக்விட்டியிலிருந்து கேஷ் ஃப்ளோலேருந்து அனைத்தையும் சரி செய்து இந்த கம்பெனி ஒரு லாபகரமான கம்பெனியாக காட்டி அதன் மூலமாக கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு அனைத்து வேலையும் ஆரம்பித்து விட்டார்கள் என்ற தகவல் வந்த பின்பு உடனடியாக நான் நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிகையாளர் நண்பன் மூலமாக நான் சொன்னேன். ஸோ அப்பொழுதே ஆரம்பித்த ஒரு பிரச்சனை, அதை தொடர்ச்சியாக ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு அன்னைக்கே பிஜிஆர் அவங்க இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை என்பது அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனால் மறுபடியும் இதே கம்பெனிக்கு மறுபடியும் நாங்கள் 4472 கோடி ரூபாய்க்கு மறுபடியும் கான்ட்ராக்ட் கொடுப்போம் என்று சொல்லி விதண்டாவாதமாக இப்போது கான்ட்ராக்ட் கொடுக்கும் பொழுதுதான் நாம் இந்த பழைய ஸ்டோரி எல்லாமே பண்ணணும். குறிப்பாக 2016, 17, 18 இந்த பிஜிஆரை பொறுத்தவரை முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக இப்பொழுது கட்ட முடியாத திவாலான கம்பெனிக்கு ஏன் மறுபடியும் ஃபேவர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் விசாரிக்கணும். முழுமையாக விசாரிக்கும் பொழுதுதான் இதுக்கு வேணும்னா தமிழக அரசு தைரியம் இருக்குது, நாங்கள் நேர்மையாக இருக்கோன்னா 1 மேன் என்கொயரி கமிட்டி போடணும். ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அவர்கள் தலைவர் வேல்யூ ரொம்ப அதிகம், 4400 கோடி ரூபாய் வேல்யூ இருக்கு. ஓய்வு பெற்ற 1 மேன் நீதிபதியை போட்டுட்டோம், பப்ளிக் ஹியரிங் வைக்கட்டும், அதில் எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்க ஸ்க்ரூட்னைஸ் பண்ணட்டும். என்னை பொறுத்தவரை அனைத்து விஷயத்தையும் கூட முழுமையாக அந்த 1 மேன் என்கொயரி கமிட்டி, தமிழக மக்களுடைய பணம் நாசமாக கூடாது என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது. இது இந்த அரசு அந்த அரசு என்று சொல்வதை விட முழுமையாக யாரெல்லாம் இந்த பிஜிஆரை பொறுத்தவரை தவறு செய்து 2006 மேட்டூரிலிருந்து இந்த கம்பெனி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்.
ஏன்னா தொடர்ச்சியாக சிஸ்டத்தை வந்து கேம் பண்ணி பணத்தின் மூலமாக அதிகாரிகளை அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்கி ஒரு கம்பெனி 15 ஆண்டு காலம் பெர்ஃபார்மன்ஸே இல்லாமல் குறிப்பாக நம்முடைய பவர் செக்டரை குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்குன்னா அது வந்து பிஜிஆர் தான். இதற்கு இந்த அரசு வந்து இவ்வளவு தூரம் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதை விட ஒன் மேன் என்கொயரி கமிட்டியை போட்டு பப்ளிக் ஹியரிங் வச்சு டேட்டாவை வாங்கி அதை விசாரிக்கட்டும், அதில் என்ன வருதோ ஏற்றுக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய இபி மினிஸ்டர் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பிஜிஆர் எனர்ஜியினுடைய கம்பெனியில் வேலை செய்கின்ற ஒரு நபர் போல பேசுகிறாரோ, அவரும் கூட பிஜிஆர் எனர்ஜி கான்ட்ராக்ட் கொடுத்த அடுத்த நாள் மார்ச் 9ஆம் தேதி கொடுத்தாங்க. அடுத்த நாள் மார்ச் 10ஆம் தேதி இதே டான்ஜெட்கோவுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு கரூர் நாமக்கல் இருக்கக்கூடிய திருமலை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இருளப்பாளையம் வில்லேஜில் ஒரு கம்பெனியில் போய் ரைடு பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கம்பெனியினுடைய டேரிஃபை மாற்றி 3B டேரிஃப் பதிலாக கமர்ஷியல் டேரிஃபில் அந்த கம்பெனி இருக்குது அப்படின்னு. டான்ஜெட்கோவுடைய லாஸ் மட்டும் 25 லட்சம் டான்ஜெட்கோக்கு, ஏன்னா அந்த டேரிஃபை மாற்றி இயங்குறாங்கன்னு. அப்போ இபி மினிஸ்டரு இஇ ட்ரிச்சிக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் மதுரை என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ரைடு நடக்க அந்த ரைடை நிறுத்தியதற்கான காரணம் என்ன? 25 லட்சம் ரூபா பெனால்ட்டி போட வேண்டிய இடத்துல பெனால்ட்டி குறைவாக போட்டதற்கான காரணம் என்ன? அதனால் இபி மினிஸ்டர் வந்து முதல்ல பிஜிஆர்லாம் காப்பாற்றுறதுக்கு முன்னாடி அவருடைய பதவியை ஒழுங்காக வேலை செய்கின்றார்களா? குறிப்பாக பிஜிஆர் கான்ட்ராக்ட் கொடுத்த அதே மார்ச் 10ஆம் தேதி அடுத்த நாள் திருமலை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இருளபாளையம் வில்லேஜ் நாமக்கல்ல ரைடு பண்ண போன டான்ஜெட்கோ என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கை ஏன் தடுத்து நிறுத்தினார்? தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு 25 லட்சம் ரூபாய் லாஸ் ஏற்படுத்திய அந்த கம்பெனி இவருடைய உறவினர் நண்பர் கரூரை சார்ந்தவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எதற்காக தடுத்து நிறுத்தப்பட்டது? இபி ஏன் லாஸாக இருக்குன்னா இதனால தான் இபி லாஸாக இருக்கு. ஒருத்தரும் ஃபேவரட்டிசம்மு, பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் ஃபேவரட்டிசம்மு, கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுக்கறதுல ஃபேவரட்டிசம்மு, யாராச்சும் டேரிஃப் மீட்டரை மாற்றி பெரிய பெரிய நிறுவனங்கள் கம்மியாக வர்ற டேரிஃபில் வச்சு ஓட்டினாங்கன்னா டான்ஜெட்கோவுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு ரைடு பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல, மாதம் கலெக்ஷன் போட்டுக்கிறது. இது அனைத்தையும் கூட இந்த அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டு அதுக்கப்புறம் 4472 கோடி ரூபாய் சமாச்சாரத்தை பற்றி பேசுகிறோம். ஏன்னா ஸ்டாக் பிரைஸ்னுடைய அப்நார்மல் மூவ்மெண்ட், குறிப்பாக பிஜிஆருக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிந்த மனிதர்கள் பிஜிஆரினுடைய ஸ்டாக் பிரைஸை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருட காலமாக கீழே மற்றும் போன ஸ்டாக் இது. 5 வருஷமாக ஒன்லி லாஸு. இப்போ 106 ரூபாய். கடந்த 10 நாட்களில் மட்டும் 50% இந்த கம்பெனியினுடைய பங்கு உயர்ந்திருக்கிறது. அதனால் செபியை பொறுத்தவரை இந்த இன்சைடர் ட்ரேடிங், யாராவது இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு விலைக்கு வித்தாகலான்னு செபி பார்க்க முடியும். ஆனால் இது முழுவதுமாக பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கொடுத்த லோனாக இருந்தாலும் கூட மாநில அரசு டான்ஜெட்கோ, மாநில அரசினுடைய அதிகாரிகள், குறிப்பாக சீஃப் இன்ஜினியர் ப்ராஜெக்ட்டு தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் டான்ஜெட்கோ, அவர் தான் அதனுடைய டெண்டர் ஆஃபீஸராக இருக்கார். அதனால் இது முழுமையாக மாநில அரசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. அவங்க ஒன் மேன் கமிஷன், ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜை போட்டு இந்த கம்பெனியினுடைய ஆதியிலிருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் வரைக்கும் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பண்ணல அப்படின்னா மறுபடியும் 5 வருடம் கழித்து மறுபடியும் இன்னொரு பெரிய கான்ட்ராக்ட் அவங்க வாங்கத்தான் போகிறாங்க. அதன் மூலமாக சிஸ்டத்தை ஏமாற்றத்தான் போகிறாங்க என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் அமைச்சர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. தயவு செஞ்சு எடுங்க, காத்து கொண்டிருக்கின்றேன். அது நீங்கள் டிஃபமேஷன் சூட்டு போட்டாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய அடுத்த நடவடிக்கைக்காக நான் காத்திருப்பேன் என்றும் கூட பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு, அதாவது ஊழல் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தட்டி கேட்க ஆரம்பித்தால் இப்படித்தான் நீங்கள் சிறைக்கு அனுப்புவேன் என்று சொன்னால் தயவு செஞ்சு அனுப்புங்க. சந்தோஷமாக சிறைக்கு போயிட்டு மறுபடியும் உங்களுடைய ஊழலை ஒரு விஷயமாக வெளியே பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் பத்திரிகையாளர் நண்பர் மூலமாக சொல்லிக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நீங்கள் மட்டும் ஆட்சியில் இல்லை, நாங்களும் ஆட்சியில் இருக்கின்றோம் என்பதையும் இந்த அமைச்சருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அதையும் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.